ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பை தமிழ் குயின் சேனலில் ஒரு புது ஆன்கோயிங் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக அந்த க்ரோன் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் வந்திருப்பான். நல்ல வேலையா இளவரசியோட பாடி கார்ட்ஸ்லாம் ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பயந்து போயிட்டு ஹீரோட ரூம்லேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த எபிசோட்ல ஹீரோயின் ஹீரோட பெட்ல நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வராங்க. ஹீரோ பாவம் சேர்லயே அப்படியே உட்கார்ந்தபடியே தூங்கிட்டு இருப்பாரா. அவங்க ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வந்துட்டு அவரோட முகத்துக்கிட்டே காட்டி காட்டி விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சிட்டு பயந்து போயிடுறாரு. என்னது அப்படின்ட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிற, இன்னும் உன்னுடைய விளையாட்டு முடியலையா? நான் உன்னால எப்பவுமே அலர்ட்டா இருக்க வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், என்னை கொலை பண்ண நினைக்கிறது யாருன்னு ஹீரோயின் கேட்க, உடனே ஹீரோ அந்த பேச்சை மாற்றி விட்டுட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சரி, இது ஆன்டிடோட்னு தானே உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்த, ஆனால் இது போலியா இருக்கு, என்னை என்ன முட்டாளாக்கலான்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாரு. அச்சோ, இவனுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு இவங்க சுதாரிச்சுட்டு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் எப்பவுமே ஒரிஜினலான ஆன்டிடோட்டை என் கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது போலி தான். அது தெரியாத நீ எடுத்துக்கிட்ட. எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏடாமடி வேலை பண்ணுவேன்ட்டு. அதனால தான் ஃபேக்கான ஆன்டிடோட்டை என் கையில் வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்களா. நீ என் கையில் சாகக்கூடாதுன்னு நினச்சின்னா போய் டெட் பாடி தேடுற வேலையை பாரு, இல்லைன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ஹீரோயினும் சரி டெட் பாடியை தேடுறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்களா. ஆனால் அவங்க உயிருக்கு தான் ஆபத்து இருக்கு இல்லையா, அதனால ஹீரோவும் அவங்க கூடயே வந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கக்குள்ளே ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இறந்துட்டா, ஆனால் யாராலும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போவாங்களா. அதை இவங்க கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்களா, ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்கும். என்னன்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு பொண்ணை அவனுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. ஹீரோயின் உடனே உள்ளே போயிட்டு, உனக்கு வெக்கமா இல்லை? ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னோட ஒய்ஃப் உனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை செய்வா, பாவம் நீ அவளை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. அவன் உடனே, இதை கேட்க நீ யாரு? நீ எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏன் பொண்டாட்டியே நான் அடிப்பேன், இது என்னுடைய ஃபேமிலி மேட்டர், நீ தேவையில்லாத எங்கள் ஃபேமிலி மேட்டருக்குள்ளே தலையிடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்காக ஒரு பொண்ணை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போவாங்களா. அவன் உடனே அவங்களையும் அடிக்கிறதுக்காக கையை ஓங்குவான். ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறாரு. அவனையும் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவனோட ஒய்ஃப் ஓடி வந்துட்டு தடுத்து விட்டுட்டு, அவரை அடிக்காதீங்க, அவர் என்னுடைய கணவர் தான், அவரை மன்னிச்சிருங்கன்ட்டு கெஞ்சி கேட்பாங்களா. அதனால அவரை விட்டுடுறாரு. ஹீரோயினும் அவங்கள தூக்கி விட்டு அவங்கள பிடிச்சி சத்தம் போடுறாங்க. நீ எதுக்காக இவனுக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற? இவன் உன்னை மதிக்காத போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். இவங்கிட்ட இந்த மாதிரி அடி வாங்கிக்கிட்டு நீ இருக்கிறதுக்கு பேசாம நீனு இவங்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு தனியாக ஹாப்பியாக வாடு. அவங்களும் அதை கேட்டுட்டு ஒத்துக்கிற மாதிரி வருவாங்க. ஆனால் அவன் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இல்லை இல்லை நான் அவளை விட மாட்டேன்ட்டு போவானா. உடனே ஹீரோ அவனை பிடிச்சிடுறாரு. அந்த டைம் இளவரசியோட அசிஸ்டண்ட் அங்கே ஓடி வந்துட்டு இளவரசியோட டோக்கனை காட்டி, அவங்க ஒரு இளவரசி, நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு மிரட்டவும், அவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க. அப்படியே காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் அந்த லேடியை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ இனிமேல் தனியாக நல்லா ஹாப்பியாகவே வாழலாம், அவங்ககிட்ட இருந்து கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லி ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி கேட்பாங்க. அந்த பொண்ணோட வீடு அந்த பொண்ணுக்கு தெரியல, அதனால எனக்கு அவங்க வீடு தெரியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து காசை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து நீ போன்ட்டு அனுப்பி விடுறாங்க. இவங்க இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுக்கு இது கண்டிப்பாக இளவரசி இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே டெட் பாடியை தேடுறதுக்காக போவாங்களா. அந்த சமயம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. உடனே ஹீரோ கையை எடுத்துட்டு, நீ மறந்துடாத, நான் உன்னை கொலை பண்ணுறதுக்காக வந்தேன், நீ என்ன இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாரு. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் மேலே சும்மா குத்தி குத்தி விளையாண்டுட்டு கோவமாக முன்னாடி நடந்துக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ என்ன பண்ணுறாரு, இப்போ என் கையை பிடிச்சிக்கன்னு சொல்கிறாரு. அவங்களும் ஹாப்பியாக பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு பஜார் சைடும் வராங்க. அப்போ ஹீரோ கேட்பாரு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு எப்படி ஆன்டிடோட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பஜார்க்குள்ளேயும் வந்துடுறாங்க. அங்கே அவங்க ஒரு ஜேர்டு விற்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு லேந்தர் லைட்டும் ஒன்று வாங்கிக்கிறாங்க.
ஆனால் அவங்க வந்தது ஒரு டெட் பாடியை தேடி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டெட் பாடிக்கு உண்டான அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த லேந்தர் விளக்க பற்ற வச்சு பறக்க விடலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோ கேட்பாரு, நீ இங்கே அந்த டெட் பாடியை தேடி வந்த மாதிரியே தெரியலையே. அவங்க உடனே மழுப்பிட்டு வேற ஏதோ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஏதாவது ஒரு பதிலை சொல்லி மழுப்பிக்கிட்டே இருக்கிற, தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. உடனே ஹீரோயினும் அந்த டைம்ல அந்த விளக்கையே ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப விஷ் கேட்டு பறக்க விடலாமான்ட்டு 2 பேரும் விஷ் கேட்குறாங்க. ஹீரோட விஷ் என்னவா இருக்கும்னா, இவ அந்த இளவரசியா இல்லாத இருந்தா இவ எது ஆசைப்படுறாளோ அவளுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாரு. ஹீரோயினும் அதை பறக்க விட்டுட்டு, நீ என்ன விஷ் கேட்டேன்னு சொல்லி கேட்பாங்களா. உன்னை நான் கொலை பண்ணுறதுக்கு எனக்கு சரியான டைம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அப்படிம்பாரு. உடனே ஹீரோயின் அவரோட கையை அவங்க முகத்தில் வச்சுக்கிட்டு, இப்பயே உனக்கு டைம் கிடைச்சிருக்குது, என்னை நீ கொலை பண்ணணும்னு நினச்ச இப்பயே நீ கொலை பண்ணலாமே, ஆனால் உன்னால் என்னைய கொலை பண்ண முடியாதுன்ட்டு காதுக்கு பக்கத்தில் போய் சொல்லுவாங்க. ஆமாம், உன்னைய நான் கொலை பண்ண முடியல, உன்னை கொலை பண்ண எனக்கு எப்படி ஆன்டிடியூட் கிடைக்கும், உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே ஆன்டிடியூட்டுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. பொய் சொல்லாத, ஒத்துக்கு, நீ என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, உண்மையை ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் கையை காட்டி வா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு பார்க்கும் வராங்க. அங்க வந்துட்டு வைன் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப 2 பொண்ணுங்க ஹீரோவை பார்த்துட்டு அவரை செடியூஸ் பண்றதுக்காக வந்து கைகளை அமுத்தி விடுற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோயினுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நிப்பாட்டுங்க, என் பாய் ஃப்ரெண்டை எப்படி நீங்க செடியூஸ் பண்ண பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ அவங்கள எதுவுமே கண்டுக்கல. இவங்க தான் எதை வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால அவருக்கு சும்மா கண்டுக்காமலே விட்டுறாரு. அந்த சமயம் அந்த க்ரோன் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, அவன் அந்த சைடு போவான். அவன் அங்க கிராஸ் பண்றத பார்த்துடுறாரு. உடனே ஹீரோயினை பிடிச்சிட்டு, வா நம்ம இங்கிருந்து போய் ஆகணும், உன்னோட உயிருக்கு இங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவாரு. ஹீரோயின் நிப்பாட்டிட்டு, நீ ஒத்துக்கப்பா, நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட, நீ ஏன் என்னை லவ் பண்றத நீ ஒத்துக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்க. நீ எதுவும் தேவையில்லாத பேசாத, இங்க இருந்து நம்ம இங்க உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்களா. அங்க ஒரு மாஸ்க் கடை இருக்கும். அதில் அவங்க ஒரு பூனையோட மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேருமே அந்த மாஸ்க் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து சீக்கிரமாக வெளியே ஓடி போயிடுங்க, உங்களை கொலை பண்ணுறதுக்காக அந்த க்ரோன் பிரின்ஸோட ஆளுங்க இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கேருந்து ஓடி போயிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த க்ரோன் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறான். இவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். 2 பேத்துக்கும் ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் இங்கே தனியாக ஒடியாந்தாங்க இல்லையா, அந்த சமயம் அந்த க்ரோன் பிரின்ஸோடைய அசிஸ்டன்ட் இப்படியே தப்பிச்சு இந்த சைடு ஒடியாந்து இவங்கள மறைச்சிடுறான். ஹீரோட ஃப்ரெண்டும் பின்னாடியே ஓடி வந்துடுறான். நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு 2 குரூப் இடையிலையும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. அந்த க்ரோன் பிரின்ஸ் அசிஸ்டண்ட் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஹீரோவும் அவங்க கூட சண்டை போடுறதுக்காக வந்துருவாரா. அப்போ அந்த அசிஸ்டண்ட் கேட்குறான், உங்களை கொலை பண்ண சொன்னால் நீங்கள் எங்களையே அட்டாக் பண்ண பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீங்கள் அந்த க்ரோன் பிரின்ஸ் எங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறான், நாங்கள் அதுக்காகலாம் அடி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே 2 காவலாளிகள் என்ன பண்ணிடுறாங்க, ஹீரோயினை தேடிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டும், நீ போயிட்டு ஹீரோயினை தேடி கண்டுபிடி, அவளை காப்பாத்து, அவளை உயிருக்கு ஆபத்து, நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயின் இங்கே பயந்தடிச்சுட்டு ஓடி வந்தவங்க ஒரு இடத்துல அப்படியே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு, அவங்களோட பாடி கார்ட்ஸை கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு வழியே தெரியல. சுற்றி பார்க்குறாங்க. அங்கே ஒரு சின்ன குழந்தை தான் லேந்தர் லைட்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்குமா. அந்த குழந்தைகிட்ட வழி கேட்டால், அது இந்த லேந்தர் லைட்டை நீங்கள் வாங்கிக்கங்க, நீங்கள் என்ன விஷ் கேட்டாலும் அது உங்களுக்கு நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லுது. இந்த சைடு ஹீரோ அவங்கள தேடிக்கிட்டே பின்னாடி ஓடி வராரு. அப்போ அவருக்கு ஹீரோயின் போட்டு காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாஸ்க் அவருக்கு கையில் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கணுன்ட்டு தேடிக்கிட்டு இருப்பாரு. இந்த சைடு ஹீரோயின் அந்த குழந்தையோட பேச்சு கேட்டுட்டு நம்ம வேண்டுதல் நிறைவேறணுன்ட்டு அந்த லேந்தர் லைட்டை ஏற்றி விட்டு பறக்க விடுவாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் அங்கே வந்துடுறாரு. அவங்க வேண்டிக்கிட்டதே ஹீரோவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வேண்டி இருப்பாங்க. ஹீரோ அங்கே உயிரோடு வந்ததை பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே ஓடி போயிட்டு அவரை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம் ஹீரோவும் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் உடனே, நீ திரும்ப எனக்கு கிடைச்சிட்ட, அது போதும் எனக்குன்ட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, நாம் மட்டும் இவனை லவ் பண்ணலை, இவனும் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்படின்னா நாம் இனிமேல் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் அந்த இளவரசி கிடையாது,
நான் ஃப்யூச்சரில் மாடர்ன் வேர்ல்டில் இருந்து என்னோட டிஸ்டனியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருப்பேன் நாட்டுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உன்னோட உயிருக்கு இன்னமும் ஆபத்து இருக்குது, நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடணும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் எப்பவுமே உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் ப்ரப்போஸ். ஹீரோயின் ஹீரோவை லவ்வரை ஏற்றுக்கிட்டதால ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நம்ம ரெண்டு பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்னு ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுனா நம்ம வாழ்க்கையில் இன்னொரு ஆளை நமக்காக சேர்த்துக்க மாட்டோம், நாம் ரெண்டு பேருமே வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோவும், நீ என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக என்னுடைய மனைவியாக வருவையான்னு கேட்குறாரு. ஹீரோயினும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. இந்த சைடு அரண்மனையில் அந்த க்ரோன் பிரின்ஸோட அசிஸ்டண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சண்டையில் ரொம்பவே அடிபட்டிருக்கும், அவன் ரொம்ப உடம்பு சரியில்லாத இருப்பான். க்ரோன் பிரின்ஸ் வந்து பார்த்துட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் நல்ல டாக்டராக பார்த்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அவங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா நீ சீக்கிரமாகவே சரியாயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஆனால் க்ரோன் பிரின்ஸுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் அவரை ஏமாத்தினது அவரால் ஒத்துக்கவே முடியல. இவனுங்க எப்படி என்னை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இந்த சைடு ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. ஒரு ரூமை புக் பண்ணிவிட்டு அதில் படுக்கிறதுக்காக போவாங்களா. அப்போ ஹீரோ தனியாக படுக்கிறதுக்காக அவரோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவார். ஹீரோயின் அவரை நக்கல் பண்ணுறதுக்காகவே, இங்கே ஒரு பெட்டு தானே இருக்குது, என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுத்துக்க போகிறோமா, சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் கூடயே ஒரே பெட்டில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. சரி, உனக்கு வெக்கமாகவே இல்லையா, எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுத்துக்கலான்னு நீ சொல்கிற, நமக்கு ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு உனக்கு வெக்கமே இல்லாத இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்ல, ஹீரோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வெக்கப்படுறதை பார்த்த உடனே ஹீரோயின் அவரை பிடிச்சி இன்னுமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஹீரோவும் கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால, அப்படியா, உனக்கு இதுதானே வேணும், நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போவாரா. அப்போ ஒரு சர்வன் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்காக ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாரு. அவங்களும் அது என்ன எக்ஸிபிஷன்னு பார்த்துட்டு அதே எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் சேல் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே ஒரு பேங்கில் பார்த்துருப்போம் இல்லையா, ஹீரோயின் தொட்டதால் அவங்க ஹிஸ்டாரிக்கல் டைமில் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பேங்கிள் அவங்க வச்சுருக்காங்க. அது ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருப்பாங்களா. ஹீரோயினுக்கு அதை கேட்ட உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பேங்கிள் தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது, அதுதான் இங்கே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்களும் அந்த பேங்கிளை வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ தான் விலை சொன்னாலும் அங்கே இன்னொரு பிரின்சஸ் இருக்காங்க. அந்த பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க, டபுளுக்கு டபுளாக விலை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஹீரோ இல்லை வேண்டாம், அது நமக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்கிள் அந்த பிரின்சஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த பேங்கிள் அவங்களுக்கு கிடைக்காததை நினச்சி ஹீரோயின் சேட் ஆயிடுறாங்க. அதை ஹீரோவும் பார்த்துடுறாரு. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு அந்த பேங்கில் எப்படியாவது எடுத்து தருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹோட்டல் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல வேளை அந்த பிரின்சஸ் நம்மளை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்கல அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஏதோ ஒன்று மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு தெரியாத என்ன விஷயங்கிறது போக போக ரிவீல் ஆகும், நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த பேங்கில் எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் தூங்காத விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களா. நீ இன்னும் தூங்கலையா, தூங்கு, நான் இங்கே உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேங்கில் எடுக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. அந்த பிரின்சஸ் பேலஸ்குள்ளேயும் போயிடுறாரு. அங்கே போயிட்டு அவங்களுடைய பேங்கிலையும் எடுத்துட்டு அங்கே வெளியே வந்துடுறாரு. இங்கே ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க பாதியிலேயே கண் முழிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோவை காணுமா, இவன் எங்கே போயிட்டான், கீழே வாக்கிங் போயிருப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பெட்டெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் ஹீரோ அங்கே வந்துடுறாரு. கீழே எல்லாம் திருடன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அந்த திருடன் யாருன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் என்ன தேடி தான் இங்கே ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாத்டப்பில் போயிட்டு அவர் அப்படியே முக்கி விட்டுடுறாங்க. இவங்களும் குளிக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிக்கிற மாதிரி அந்த பாத்டப்லேயே உட்காந்துக்கிறாங்களா. அப்போ அந்த எல்டர் பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே வந்துடுறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சத்தம் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் நான் உள்ளே தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அவங்களும் உள்ளே வந்து பார்த்துட்டு இங்கே ஒரு திருடன் வந்துட்டான், அவனை தேடி தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களா.
அவங்களும் பார்க்குறாங்க, சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்போ அந்த இளவரசியோட டோக்கன் அங்கே தொங்கிட்டு இருக்குமா, அதை அவங்க பார்த்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது, ஓ இந்த நாட்டோடைய இளவரசி இவ தானா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்சஸ் வெளியே போனதுக்கப்புறம் ஹீரோ தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வருவாரா, ஹீரோயின் ட்ரெஸ் இல்லாத இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி நின்னுடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஹீரோயின்கிட்ட அந்த பேங்கில் எடுத்து கொடுக்குறாரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஏற்கனவே, நான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் உனக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்குறாரா. அப்போ போய் நீ இதை தேடிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு, இதுக்கு மேல் கொண்டு உன் உயிரை ஆபத்தில் விடுற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, அவள் மட்டும் என்ன நல்ல பொண்ணா, அவள் தானே விலையை கூட்டி வேணும்னே தானே அதை வாங்கினா, அதனால தான் நான் அவகிட்ட இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் அவருக்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டை அந்த க்ரோன் பிரின்ஸோட காவலாளிகள்லாம் பிடிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல போட்டு அவரை கட்டி போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. இங்கே ஹீரோவுக்கும் அவருடைய ஃப்ரெண்டை நினச்சி கவலையாக இருக்குது. காலையில் விடிஞ்சிருச்சு, இன்னும் அவனை காணோம், அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு பயந்து போயிருக்க, ஹீரோயின் தான் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் யாரோவில் யாரோ ஒருத்தர் லெட்டர் எழுதி அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா அதில் உன்னுடைய ஃப்ரெண்டை க்ரோன் பிரின்ஸோட காவலாளிகள்லாம் பிடிச்சிட்டாங்க, அவனுடைய உயிருக்கு இப்போ ஆபத்து அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்குமா. இந்த லெட்டரை படித்த உடனே அவருக்கும் டவுட் ஆகுது, இந்த லெட்டர் ஒருவேளை ட்ராப்பாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் அவருடைய ஃப்ரெண்டை ஆபத்தில் விடுறதுக்கு அவருக்கு மனசு வரல. அதனால் ஹீரோயின் கிட்ட நீ இங்கேயே பாதுகாப்பாக இரு, நான் போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனால் ஹீரோயின் இல்லை நானும் வருவேன், எந்த ஒரு கஷ்டத்துலேயும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், அதனால் நானும் தான் உன் கூட வருவேன்ட்டு அடம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் சரி நீயும் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களும் ஏதோ சீக்கிரட்டான வழியிலலாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு பாறையில் தலையில் இடிச்சிக்கிறாங்களா, நீ பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாரு. அதை க்ரோன் பிரின்ஸோட ஆளுங்களும் பார்த்துடுறாங்க. க்ரோன் பிரின்ஸுக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கான்னு சொல்ல, சரி அவங்க உள்ளே வந்து அவனை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிறப்ப நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. ஹீரோ யோசித்த மாதிரி இவங்க ட்ராப் தான் ஹீரோவுக்காக போட்டு வச்சுருக்காங்க. அந்த ட்ராப்பில் தான் இவரும் மாட்டிக்கிட்டாரு. ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு கட்டி போட்டிருந்த இடத்துக்கும் வந்துடுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்த உடனே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நான் சீக்கிரத்தாவே சாக போகிறேன், நீங்கள் வந்து உங்கள் உயிரை விடுறதுக்காக 2 பேரும் வந்திருக்கீங்க, சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புங்க, என்னால் உங்கள் 2 பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சொல்கிறாரு, நம்ம 2 பேருமே சத்தியம் பண்ணியிருக்கோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிக்க மாட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி நினைக்கலாம் நான் உன்னை இப்படி விட்டுட்டு, இந்த நிலமையில நான் உன்னை இப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நீ எப்படி நினைக்கலாம், வா என் கூடன்ட்டு சொல்லிட்டு தூக்கிட்டு போவாரா. அப்போ க்ரோன் பிரின்ஸோட அசிஸ்டண்ட் அங்கே வந்துடுறான். நான் உன்னை நினச்சிருந்தேன்னா அந்த ஹோட்டல்லே வச்சு உன்னை கொண்டு இருக்க முடியும், ஆனால் பிரின்ஸ் ஆர்டர் போட்டுட்டாரு, நீ இந்த அரண்மனையோடைய காவலாளி, அதனால் நீ இங்கே தான் சாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதனால தான் நான் உன்னையே இங்கே ட்ராப் வச்சு பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. இந்த அசிஸ்டண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோவை எப்படியும் நம்மளால் தோக்கடிக்க முடியாது, அதனால் அவனுடைய ஃப்ரெண்டை அவனுடைய கண்ணு முன்னாடியே கொண்டுட்டோம்னா அப்போ வீக் ஆகிடுவான், அப்போ நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை அவர் கண்ணு முன்னாடியே குத்திடுறான். இதை பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய வாளை எடுத்து அப்படியே அந்த அசிஸ்டண்ட்டை கொண்டுடுறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டை தூக்க போக அவர் ஃப்ரெண்டை சொல்கிறாரு, என்னை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க, நான் இதுக்கு மேல் கொண்டு உயிரோடு இருக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும் நான் சாக போகிறேன்னு, என்னால் நீங்கள் 2 பேரும் செத்துறாதீங்க, அதனால் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் என் மனசார சொல்கிறேன், என் வாழ்க்கையிலே ஒன்றை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்தும் போயிடுறாரு. ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாரு. அதே சமயம் க்ரோன் பிரின்ஸுக்கு நியூஸ் போயிடுது, இந்த மாதிரி உங்களுடைய அசிஸ்டண்ட் இறந்து போயிட்டான், ஹீரோ கொன்னுட்டாருன்னு தெரிய வருது. அதை கேட்ட உடனே க்ரோன் பிரின்ஸ் ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃப்ரெண்ட் அவருடைய தோல் மேலேயே தூக்கிக்கிட்டு வெளியே வராரு. அப்போ ஹீரோயின்கிட்ட இருந்து அந்த டோக்கன் இருக்கு இல்லையா, இளவரசியோட டோக்கன், அது கீழே விழுந்துருது. அது அவங்க தெரியாமலே போயிடுறாங்க. இங்கே அந்த க்ரோன் பிரின்ஸும் அங்கே வந்துடுறான். அங்கே வந்துட்டு அவனுடைய அசிஸ்டண்ட் மடியில் தூக்கி வச்சுட்டு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இங்கே இவங்க 2 பேருமே அவருடைய ஃப்ரெண்டை ஒரு குதிரை வண்டியில் வச்சு தூக்கிட்டு வராங்க அடக்கம் பண்ணுறதுக்காக. அப்போ 2 பேருக்குமே அவருடைய ஃப்ரெண்டு கூட எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தாங்க
அப்படிங்கிறதெல்லாம் அவங்க 2 பேருமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டுக்குள்ள அவருடைய ஃப்ரெண்ட் அடக்கம் பண்ணிட்டு அப்பதான் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நான் ஒரு நாட்டோடைய க்ரோன் பிரின்ஸ். இங்க உள்ள இளவரசி அவளுடைய பவருக்காக அப்பாவி மக்கள் எல்லாத்தையும் கொன்னுகிட்டு இருக்கா. அதனால தான் நான் இங்க ஒரு சாதாரண காவலாளியாட்டம் வேஷம் போட்டுட்டு இங்க வந்திருந்தேன். அப்பதான் இவனும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே ஒன்னாவே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரா. அதை கேட்ட உடனே அவங்க எதுவும் தப்பாக எடுத்துக்காம சரி சரி விடுங்க, அதை பற்றிலாம் இப்போ யோசிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு இல்லையா, அந்த ஹிஸ்டாரிக்கல் உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு இல்லையா, அந்த பேங்க்லேயும் அதே இடத்துலையே புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, நீ இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளியே இரு, நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரா. அப்போ ஹீரோயின் போகிறாங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இளவரசி இருக்கா இல்லையா, அவளுடைய ஆத்மா கொஞ்சம் வெளியே வருது. அப்போ அவங்களுடைய கண்ணு ரெட் கலரில் ஆகுது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு க்ரௌன் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல இளவரசியோட டோக்கன் விழுந்துச்சு இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு அப்போ ஹீரோவும் இளவரசியும் 2 பேரும் சேர்ந்து தான் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிய வருது அவனுக்கு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே கோபமாகுது. அப்படின்னா உங்கள் 2 பேர்த்தையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனுடைய காவலாளிகிட்ட ஏதோ காதில் சொல்கிறான். அடுத்த சீன்லேயே அந்த சின்ன இளவரசன் வந்திருந்தான் இல்லையா, காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பானே, பென்ஜின் இளவரசன், அவனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அதனால தான் அவன் நம்பி அங்கே வந்திருப்பான். ஆனால் இந்த க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணிடுறான்னா, அவனுடைய காவலாளி வச்சு கழுத்துலேயே கத்தியை வச்சிடுறான். நீ எதுக்காக இந்த மாதிரி என் கழுத்தில் கத்தியை வச்சிருக்கேன்னு அவன் கோவப்பட, எனக்கு இந்த ஒரு வழி தான் தெரியுது, அந்த இளவரசியை நான் பழி வாங்குறதுக்கு நான் உன்னைய கொன்னா மட்டும்தான் அவளை நான் பழி வாங்க முடியும். நீ என்னை கொன்னினா என்னோட நாடு உன்னை சும்மா விடணும்னு நினச்சிட்டு இருக்கா, போர் எடுத்து வந்து உன் நாட்டை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி மிரட்ட அப்படியே அவன் விட்டுடுறான் பயந்து போயிட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பென்ஜின் இளவரசன் என்ன பண்ணுறான்னா, இவனை திரும்பவும் நம்பிட்டு நம்ம 2 பேரும் திரும்பவும் நம்ம நண்பர்களாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறதுக்காக வருவான் பாருங்க. அப்போ சடனாக அவன் கழுத்தை அறுத்து விட்டுறான். அந்த பென்ஜின் இளவரசனை எதிர்பார்க்காத நேரத்தில் அவனுடைய கழுத்தையே வெட்டி விட்டுறல. இந்த க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த பென்ஜின் இளவரசனை கொன்னான் இல்லையா, அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டு வாசல் முன்னாடி போட்டு அவ தான் கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க, யாருக்கும் தெரியாத அப்படின்னு சொல்லிட்டுறான். அதனால அவங்களும் காவலாளிகளும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த எல்டர்ஸ் பிரின்சஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்காக போகிறான். ஆக்சுவலாக நான் போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், அவங்க இன்னொரு நாட்டு பிரின்சஸ்ன்ட்டு. அது தப்பு, சாரி. அவங்களும் இதே நாட்டு பிரின்சஸ் தான். இவங்க தான் எல்லாருக்கும் மூத்தவங்க. ஒவ்வொரு இளவரசிக்கும் ஒவ்வொரு அம்மா இருந்திருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்குள்ள பதவி போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த க்ரௌன் பிரின்ஸ் அவங்க கிட்ட போனா இல்லையா, அவங்க கிட்ட சொல்கிறான், இந்த பென்ஜின் இளவரசனை நம்ம சின்ன இளவரசி தான் கொன்னுருப்பா, அவள் வீட்டுக்கிட்ட தான் டெட் பாடி கிடச்சிது, அவள் கொன்னதால தானே அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ண கொலையை நம்ம ஹீரோயின் மேலே போட்டுக்கிட்டு இருப்பானா. ஆனால் அந்த பிரின்சஸ் கேட்குற மாதிரி இல்லை. இந்த கொலையை அவள் தான் பண்ணாலாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவள் பண்ணாலா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த இளவரசியை என் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு வான்னு சொல்லவும் அந்த க்ரௌன் பிரின்ஸும் நம்ம ஹீரோயினில் இருக்கிற பேலஸ்க்கு வந்துடுறான். அங்கே வந்து கேட்டால் அசிஸ்டண்ட் வந்துட்டு இல்லை, அவங்க வீட்டுக்கே வரலை, 2-3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த காவலாளிகள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிடுறான், அந்த இளவரசியை உயிரோடு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இனாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் எல்லா காவலாளிகளும் அங்கங்கன்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட தெருவாக அவங்களுடைய படத்தை வரைஞ்சி ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த இளவரசியை கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினும் இந்த ஊரை விட்டு நம்ம ரொம்ப தூரத்துக்கு போயிடணும், அங்கே போயிட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் ஹீரோயினோட ஃபோட்டோவை வரைஞ்சி தான் அங்கே வச்சுருப்பாங்களே, ஒட்ட வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நிறைய கூட்டம் சேர்ந்து போய் நிற்கும். இவங்களும் அதில் போய் பார்க்குறாங்க, ஹீரோயினோட ஃபோட்டோ வரைஞ்சி இருக்குமா. அதை பார்த்துட்டு 2 பேருமே பயந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு சொல்கிறாரு, இந்த க்ரௌன் பிரின்ஸ் அந்த பென்ஜின் இளவரசனா அவன் கொன்னுட்டு நீ கொன்னதா சொல்லி செட் பண்ணிட்டான்.
அதனால் நாம் இங்கேருந்து போய் ஆகணும், இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக உன்னோட உயிருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு தான் வெளியே போய் ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோயினுக்கு சுத்தமாக மனசே இல்லை. நாம் எதுக்கு அங்கே போகணும், நம்ம தனியாக போயிட்டு எங்கேயாவது வாழ்ந்துடலாமே அப்படின்ட்டு அவங்க எண்ணம். ஆனால் இதை சரி பண்ணிவிட்டு உன் மேலே எந்த பழியும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க 2 பேருமே முதல்ல அந்த இளவரசி நம்ம ஹீரோயின் இருந்தாங்க இல்லையா, அந்த பேலஸுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, மாறு வேஷத்தில் வரன்ட்டு பொண்ணு கெட்டப்பில் போட்டுட்டு வருவாரா. ஹீரோவை பார்க்கறதுக்கு பொண்ணு கெட்டப்பில் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சிரிப்பாக வருது, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேலஸ் கிட்டேயே வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா பென்ஷன் இளவரசனை அப்படியே போட்டு வச்சுருக்காங்களா. ஹீரோவும் அப்படியே மெதுவாக ஓடி போயிட்டு பென்ஷன் இளவரசனுக்கு மூச்சு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. மூச்சு இல்லை, இறந்து போய் கிடக்குறாரு. இவன் இப்போ செத்துட்டா, இவனை கொன்னது யாருன்னு உண்மையை எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு வராரு. ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, இந்த மாதிரி அந்த க்ரோன் பிரின்ஸு தான் உன் மேலே பழி போடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறாரு, நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரப்ப நீ ஏதாவது அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்குறதுக்கு, அப்போ அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஆமாம் என்னோட அந்த டோக்கன் இருக்கு இல்லையா, இளவரசியோட டோக்கன், அந்த டோக்கனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி இருக்கட்டும், நம்ம அங்கே போய் தேடி பார்க்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்ட்டு தேடி பார்க்கலான்ட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹீரோ சொல்கிறாரு, எதுக்கும் நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கல, நான் இருக்கக்குள்ள உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த க்ரோன் பிரின்ஸோட ரூமுக்கு தான் வராங்க. அவன் அங்கே அவனுடைய ரூமில் நல்லா நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு செம்ம கோபமாகுது. வாள் எடுத்து வெட்டிடலாமா அப்படின்ட்டு வாள் எடுக்கிறாரு. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு யோசிக்கிறாரு, இல்லை நம்ம இப்போ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கக்கூடாது, முதல்ல நம்ம ஹீரோயின் மேலே இருக்கிற பழியை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வரப்ப ஒரு காவலாளி வரான். இந்த காவலாளி யாருன்னு தெரியுதா, இவன் தான் பென்ஷன் இளவரசனை கொண்டு இருப்பான். அந்த காவலாளியோட கழுத்துலேயே கத்தியை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்படியே சீன் கட் ஆயிடுது. அடுத்த சீன்லேயே ஹீரோயினும் பேசிக்கிட்டு வராங்க. நம்ம முதல்ல போயிட்டு அந்த எல்டர் பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பேசணும், நாம் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்கு இல்லையா, அதை அவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஹீரோயினுக்கு நம்பிக்கை இல்லை. நாம் எப்படி தான் அவங்கக்கிட்ட சொன்னாலும் க்ரோன் பிரின்ஸ் அவங்களோட தம்பி, அவரை நம்பிட்டு அவங்க நம்பலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சமயம் அந்த எல்டர் பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்சஸும் அவங்கள 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஹீரோயினை தனியாக விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு அந்த பிரின்ஸை கொல்றதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை, நான் எதுக்காக கொல்லணும், நான் தப்பு பண்ணலைங்கிறதுக்கு உண்டான என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த ஆதாரத்தை காட்டுன்னு கேட்க ஹீரோ அந்த காவலாலேயே உள்ளே இழுத்துட்டு வந்துடுறாரு. அவனும் அந்த பிரின்சஸ்க்கு முன்னாடி மண்டி போட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நம்ம க்ரோன் பிரின்ஸ் சொன்னதால தான் நான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் சொல்கிறாரு, அந்த க்ரோன் பிரின்ஸு பவருக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கும் அது நல்லாவே தெரியும், அவரோட காவலாளிகளில் நானும் ஒருத்தனா வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த எல்டர் பிரின்சஸ்க்கு நம்ம ஹீரோவை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனால் ஒரு நாட்டோட க்ரோன் பிரின்ஸ் எங்களுக்காக வேலை செஞ்சுருக்காரா, அதை நினைக்கக்குள்ளேயே ரொம்ப பெருமையாக இருக்கே அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்த காவலாளி கழுத்துலேயே கத்தியை வச்சிடுறான். ஹீரோயின் பயந்து போயிட்டு மண்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க, அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்களை உயிரோட விட்டுருங்க பிரின்சஸ், நாங்கள் 2 பேருமே எங்களுடைய பட்டத்தை திருப்பி கொடுத்துட்றோம், எங்களுக்கு அந்த பட்டம் வேணாம், ஆனால் நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம், எங்கேயாவது போயிட்டு நிம்மதியாக வாழ்கிறோம், ஒரு சாதாரண மக்களாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பிரின்சஸும் சரி போயிடுங்க, எங்கேயாவது போயிடுங்க, ஆனால் என் கண்ணு முன்னாடி திரும்ப வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி 2 பேர்த்தையும் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வெளியே வந்துட்டு அப்பாடா நிம்மதியாக இருக்குது, இப்போ நம்ம 2 பேருமே நார்மலான ஆளுங்கள் தான், நார்மலான மக்களில் ஒருத்தவங்களாயிட்டோம், ஆனால் இப்போ தான் சுதந்திரமாக இருக்குது, நம்ம 2 பேருமே நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் டைமாக ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக போவார். உடனே ஹீரோயின் தள்ளிட்டு, உனக்கு எப்பயிலேருந்து இந்த தைரியம் வந்துச்சு, இதெல்லாம் நீ தானே சொல்லி கொடுத்த,
என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின்கா வெக்கமாக வருதா? அந்த சமயம் அவங்களுக்கு லேசாக மயக்க வர மாதிரி இருக்கு. அப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் உடம்புல அந்த இளவரசியோட ஆத்மா வெளியே வருது. அப்போ ஹீரோவை பார்த்து க்ரோன் பிரின்ஸ்னு கூப்பிட ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. இது நம்ம ஹீரோயின் தானே, இவ எப்படி நம்ம ஒரிஜினலான பேரை சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி பார்த்துட்டு அவருக்கு புரிஞ்சு போயிடுது இது நம்ம ஹீரோயின் கிடையாது, அந்த இளவரசி அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினும் சரியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரம் போக போகிறோம், அதனால் நம்ம கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரண்மனையில் அந்த க்ரோன் பிரின்ஸ் என்ன பண்ணுறான்னா எல்டர் பிரின்சஸ்க்காக ஏதோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான். இது நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக செய்ய சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறானா. அந்த பிரின்சஸ் என்ன முட்டாளா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பணியாளை கூப்பிட்டு இதை செக் பண்ணுன்னு சொல்கிறாங்களா. அதை செக் பண்ணி பார்த்தா அதில் விஷம் கலந்துருக்கிறது தெரிய வருது. அதை பார்த்த உடனே அவங்க ஷாக் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவன் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இது எனக்கு தெரியாது, இது பண்ணது காவலாளியாக தான் இருக்கும், நான் எதுவும் பண்ணலை, நான் உங்களுக்கு பாசமாக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு தான் ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் அவன் சாதிக்க நினைக்கிறான். இது நான் பண்ண கிடையாது, அந்த பிரின்சஸ் தான் இதை பண்ணியிருப்பா, அவனுடைய ஆளு தான் இவன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ ஒரு காவலாளியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பார் இல்லையா, அந்த காவலாளியை கொண்டு வந்து காட்டிடுறாங்க. அவனை பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு அப்படியே நல்ல பிள்ளையாட்டம் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அக்கா, நான் உங்களுடைய சின்ன தம்பி தானே, ஏன் என்னை இப்படி பண்ணுறீங்க? நான் ஏதோ சின்ன குழந்தை மாதிரி என்னை ஒரு முட்டாள் மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அந்த ஹீரோயினோட ஆட்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, எனக்கு கேவலமாக இருக்குது. ஆனால் அந்த பிரின்சஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா உன்னுடைய க்ரோன் பிரின்ஸுங்கிற பட்டத்தையே நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டவுடனே அவன் பைத்தியம் மாதிரியே ஆயிடுறான். உட்காந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய அசிஸ்டண்டோட வாளை எடுத்து வச்சுக்கிட்டு உன்னை கொன்னான் இல்லையா, அவனை நான் பழி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம கூட இருந்தவங்களுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, 2 பேருமே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, நாங்களும் இங்கே இருக்க போகிறது கிடையாது, நீங்கள் இங்கேருந்து உங்களோட வாழ்க்கையை தனியாக வாழ்ந்துக்குங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இங்கே அரண்மனையில் அந்த பிரின்சஸ் கிட்ட ஒரு காவலாளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம க்ரோன் பிரின்ஸ் ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டாரு, தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரோட மனநிலையும் சரியில்லை, இப்போ மோசமான நிலைமையில் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த பிரின்சஸும் சரி விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட தம்பி தானே, அவங்களுக்கு தெரியாதா அவரை பற்றி எப்படி சமாளிக்கணுங்கிறது, அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோயின் ஹீரோவுக்காக சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்களா, அவர் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. ஆனால் எடுத்து சாப்பிட்டு தானே ஆகணும், எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. ஹீரோயினும் டவுட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியே எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்ப்பாங்க. கன்றாவியாக இருக்கும் டேஸ்ட்டு. அதை அப்படியே போட்டுட்டு நீ என்னை முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கியா, இவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த சாப்பாடு. ஆனால் ஹீரோவுக்கு யோசனையாகவே இருக்குது. ஏற்கனவே என் ஃப்ரெண்டை விட்டுட்டேன், அதே போல் நான் உன்னை விட்டுற மாட்டேன், நீ எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இளவரசியோட ஆத்மா நம்ம ஹீரோயினோட உடம்புல அப்பைக்கப்போ வெளியே வருது இல்லையா, அப்போ அவருக்கு புரிய வருது நம்ம ஹீரோயின் நம்ம உலகத்தை சேர்ந்தவ இல்லை, அவளை நம்ம இங்கே ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவள் உயிருக்கு தான் ஆபத்து, அவளை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த க்ரோன் பிரின்ஸோட ஆளுங்க எல்லாமே நம்ம ஹீரோயினோட வீட்டை சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த பேங்கிள் புதைச்சாங்க இல்லையா ஹீரோயின், அந்த பேங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் கையிலே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை எடுத்து கொடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா அதே போல் செய்யன்னு சொல்ல, இதை நான் அங்கேயே புதைச்சி வச்சுட்டுல வந்தேன், நீ எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்த, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் இங்கேருந்து போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் இங்கேருந்து போனேன்னா வரமாட்டேன்னு தெரியும்ல, எப்போவுமே போயிடணும், கண்ணு முன்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கோவப்பட உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ எப்போவுமே இங்கே இருக்க முடியாது, நீ இந்த உலகத்தை சேர்ந்தவ கிடையாது, நீ உணர்ந்ததே இல்லையா, அந்த இளவரசி உன் உடம்புக்குள்ளே அப்பைக்கப்போ வந்துட்டு போகிறா, அது உனக்கு தெரியலையா, நீ இந்த இடத்துல இருந்தீன்னா உன் உயிருக்கு தான் ஆபத்து, அதனால் நான் சொல்கிறதை கேளுன்னு சொல்ல, அதே சமயம் அந்த க்ரோன் பிரின்ஸ் அவனுடைய அசிஸ்டண்ட்டையும் அங்கேயே தூக்கிட்டு வந்துடுறான். நீ இங்கேருந்தே பாரு, நான் உனக்காக அவங்கள பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகளை உள்ளே அனுப்பி விடுறான்.
போயிட்டு அவங்க 2 பேத்தையும் பிடிச்சிட்டு வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஹீரோயினோட உடம்புல அந்த இளவரசி வந்துடுறா. அப்போ அவளை கொன்னது நம்ம ஹீரோ தானே கொன்னாரு. அதனால அவ கையில் இருக்கிற வாளை எடுத்து ஹீரோ வயிற்றுலேயே குத்திடுறா. அதை பார்த்த உடனே அந்த க்ரௌன் பிரின்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நான் செய்ய வந்த வேலையை நீயே செஞ்சிட்டே அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு அந்த இளவரசியோட ஆத்மா மறைஞ்சு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நானே உன்னை கொல்ல பார்த்துட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் இது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்களா. ஆனால் ஹீரோவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இளவரசி தான் இதை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. அதனால் இது நீ பண்ணலை, நீ கஷ்டப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அப்போ அந்த இடத்துல ஒரு புயலே உருவாக்குற மாதிரி இருக்குது. அதனால் இது நார்மல் இல்லையன்ட்டு அந்த இளவரசனுடைய ஆட்கள் எல்லாருமே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் அவரை மடியில் வச்சுட்டு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்களா. என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் சாகிறதுல எனக்கு எந்த கவலையுமே இல்லை. என் மேலே நீ ரொம்பவே அன்பு வச்சுருந்த, அதனால் எனக்கு எந்த கவலையுமே இல்லாத தான் நான் சாக போகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கில் அவங்க கையில் போட்டு விட்டுட்டு, நீ இங்கே இருக்காத, உன் உலகத்துக்கு போயிடு, இனிமேல் என்னுடைய ஞாபகம் எப்பவுமே உனக்கு வரக்கூடாது, இந்த உலகத்துலேருந்து உன் உலகத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கில் போட்டு விட்டுட்டு அப்படியே இறந்தும் போயிடுறாரு. அவங்க தனியாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, மடியில் வச்சுக்கிட்டு திரும்ப வந்துருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பேங்கில் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே ரிவர்ஸில் ஆகுது. அவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாமே பேக்கில் போயிட்டு அவங்க ரூமில் பெட்டில் இருந்து தூங்கி எழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கனவு மாதிரி அது தெரியுது. அவங்க கையில் அந்த பேங்கிலும் அப்படியே இருக்குது. அவங்க எழுந்திரிச்சிட்டு, அச்சோ இது என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, கனவு மாதிரி இருக்கு, ஆனால் எல்லாமே ரியலாக இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாத யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அச்சோ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எழுந்திரிச்சு கிளம்புறாங்க. ஹீரோயின் அவங்க வேலைக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. வழியில் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் மேலேயே அவங்க இடிச்சிடுறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படியே கீழே கொட்டிடுது. அப்போ தான் நம்ம யார் மேலே இடித்தோம் அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்த்தா ஹீரோ. அவரை பார்த்த உடனே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் சிரிக்கிறாரு. அப்போ தான் அவங்களுக்குள்ளே தெரியுது, நம்ம 2 பேருமே சேர்றது தான் டிஸ்டனி அப்படின்ட்டு. கடைசியாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நம்மளுடைய மாடர்ன் வேர்ல்டில் ஒன்று சேர்றதோடு தான் இந்த ட்ராமாவே ஹாப்பியாக முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ட்ராமா போடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா, இந்த ட்ராமா போடலாம், உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அடுத்ததாக நியூ ட்ராமாவோட பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்யூ.